நம்மக்கிட்ட சோனியோட ஒரிஜினல் பிஎஸ்பி கேமிங் கன்சோல் ஒன்று இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ப்ரோ ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு, நானும் சார்ஜ் போட்டு பார்க்க என்னென்னமோ பண்ணி பார்க்க ஆனே ஆகலை, என்ன பிரச்சனைன்னு தெரியல, சரி பார்த்து கொடுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாரு. ஆனால் அதை வாங்கிட்டு சார்ஜ் போட்டு பார்த்தேன், ஒரு ரியாக்ஷன் காணும். அதுக்கப்புறம் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லா ஸ்டிப்பும் பக்காவாக தான் இருந்துச்சு. ஒரே ஒரு ஸ்டிப்பில் மட்டும் லைட்டாக ஒரு புள்ளி வச்ச மாதிரி இருந்துச்சு. அது பெரிய இம்பாக்டாக க்ரியேட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். நம்ம கொடுக்குற சார்ஜ் உள்ளே வருதா அப்படிங்கிறத மல்டிமீட்டர் மூலமாக அந்த சார்ஜிங் பின்னில் வச்சு செக் பண்ணி பார்த்தேன். அதில் 5 வோல்ட் கரெக்டாக வருது. அப்புறம் அந்த பேட்டரிலையும் பார்த்தீங்கன்னா 3 வோல்ட்டுக்கு மேலேயே இருக்குது. இது இந்த பிஎஸ்பி ஆன் பண்ண வைக்கிறதுக்கு போதுமான வோல்டேஜ் தான். ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குது. உள்ள மதர் போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கரெக்டாக தான் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது, எங்கேயுமே ஷார்ட் சர்க்யூட் ஆகலை. இப்போ கூகுளில் போயிட்டு தேடி பார்த்ததில் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பிஎஸ்பியில் வந்துக்கிட்டு இருக்குது. நல்லா கேம் விளையாடிட்டு இருப்போம், திடீர்னு ஆஃப் ஆயிரும், சார்ஜ் போட்டாலும் அந்த இண்டிகேஷன் லைட்டு கூட எரியாது, அப்படி கப்பு சிப்புன்னு கிடக்கும். ஸோ இதுக்கு சிப்பில் தான் பிரச்சனைன்னு சொல்லி எல்லாரும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான சிப்பு அதுக்கப்புறம் ஒரிஜினல் காம்பனன்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா காசு ரொம்ப செலவாகும். அதனால் பல்லாவர சந்தை பழைய இரும்பு கடையில் இதே போல் பிஎஸ்பி இருந்துச்சுன்னா அந்த மதர் போர்டு மட்டும் மாற்றி போட்டுக்கலாம்னு சொல்லி ஐடியா வச்சிருக்கிறேன். இதே போல் பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா, இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.